தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் திரியோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாடி ஜோதிடம் பற்றிய அடிப்படைகளை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நமக்கு இங்கே வந்திருப்பவர் திரு அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள். அவருக்கு என்னுடைய வணக்கம். வணக்கம். இப்போது ஒரு முக்கியமாக ஒரு விஷயம், இந்த புஸ்தகத்திலே நீங்கள் எழுதியிருந்தீங்க. நாடி ஜோதிடம் பற்றி சொல்லும்போது சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்ண யக்ஷி அப்படின்னு சொல்லி ஒரு தேவதை நாடி ஜோதிடர், இப்போது எனக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கார் அப்படின்னா அவரை பற்றி எல்லா விவரங்களையும் நாடி ஜோதிடருக்கு அந்த யக்ஷி சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறதாக சொல்லியிருந்தீங்க. இது எந்த அளவு சாத்தியம், எந்த அளவு உண்மை? அதாவது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், யக்ஷினியை பற்றி பேசுகிறதுங்கிறது. 64 வகை யக்ஷினிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. கர்ண யக்ஷினிங்கிறது காதில் சொல்லும். தாம்பூல யக்ஷினிங்கிறது தாம்பூலம் வெற்றிலை பாக்கு போட்டால் வாக்கில் சொல்லும். வாசனா யக்ஷின்னு ஒன்று இருக்குது. அந்த வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு சுகந்த பரிமளத்தோடு இருந்தோன்னா அது மூலமாக சில வகை பலன்கள் சொல்கிறது. இப்படி 64 வகைக்கு மேலே இருக்குது. அதுக்குள்ளேயும் உபதேவதைகள் நிறைய இருக்குது இந்த யக்ஷினியில். இந்த யக்ஷினி உபாசனை தனி, இது ஒரு தாந்திரீக முறை அல்லது கேரளாவை அங்கே நிறைய இந்த மொழிகள் உண்டு. சில நிறைய சவுத் தமிழ்நாட்டில் யக்ஷி வழிபாடு நிறைய அந்த காலத்துலேயே நிறைய இருந்தது. இந்த தேவதாய்களை வழிபட்டு வழி வழியாக பரம்பரையாக வழிபட்டு குரு மூலமாக தீட்சை பெற்று பண்ணுறவங்க, அதை ஒரு இதாக சொல்கிறவங்களுக்கு அந்த வாக்கு சித்திக்கும். அவங்களுக்கு அந்த யக்ஷினி அவங்க உபாசனை பண்ணும்போது அது சொல்லும். இப்போ நீங்கள் இந்த திசையிலேருந்து வந்திருக்கீங்க மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு வந்தீங்க, யாரோட என்ன பேசிட்டு வந்தீங்க, எதை பற்றி பேசிட்டு வந்தீங்கன்னு சொல்லும். யக்ஷினிகள் ஆற்றல்கள் நம்மளால் ரொம்ப வியக்கிற மாதிரி இருக்கும், ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும், நம்மளுடைய அறிவுக்கு அப்புறப்பட்டதாக இருக்கும். எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்டது தான். ஏன்னா எல்லாமே தெய்வ ஆளுகையின் கீழ் இருக்கிறதுனால எல்லாராலையும் எல்லாம் சொல்லிட முடியாது, பண்ணிட முடியாது. இந்த யக்ஷினிக்கு ஆற்றல்கள் அதிகம். அது அந்த யக்ஷினியோட ஆற்றல்களை பொறுத்து பல வகை யக்ஷினிகள் இருக்குன்னா பல வகை ஆற்றல் இருக்குது. ஸோ அந்த வகை யக்ஷினிகள் இது மாதிரி துல்லியமான பலன்கள் சொல்கிறதுக்கு நாடி ஜோதிடர்கள் அல்லது மற்றவங்களுக்கு உதவுது. இந்த வகை வழிபாடுகள் இங்கே இருக்குது. நான் பல பேரை சந்திச்சிருக்கேன், நான் சோதிச்சும் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு யக்ஷினி உபாசகரன்னா நான் உங்களுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு உங்களை ராமநாமத்தையோ ஆஞ்சநேயர் நாமத்தையோ இல்லை காயத்ரி மந்திரத்தையோ இதை சொல்லி அந்த யக்ஷினி எப்படி செயல்படுதுன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். செயல்பட முடியுதா இல்லையா அது எனக்கும் அந்த யக்ஷினிக்கு தான் தெரியும், அவருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அந்த யக்ஷினிக்கு கண்டுபிடிச்சிடும். இவன் மந்திரம் சொல்கிறான்னா அவர்கிட்ட சொல்லும், அல்லது கோபிச்சுட்டு போயிடலாம், அல்லது இது பண்ணிட்டு போயிடும். அதோட உறுதியை குலைக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யக்கூடாது. நான் செஞ்சுருக்கேன். ஒரு ஆராய்ச்சி கண்மூடித்தனமாக எதையும் நம்புறதில்லை. நான் நம்பினதே கிடையாது. நான் அதெல்லாம் இதெல்லாம் சரிதானா, உண்மைதானா, இவங்க சும்மா ஏமாத்துறாங்களா, இந்த தேவதைகள்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நான் தவறாக இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா நான் வேணும்ட்டு தவறாகவே நினைப்பேன். அதாவது மைண்ட் ரீடிங், தாட் ரீடிங் இதில் ஒர்க் ஆதான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. நீங்கள் 7ல் குரு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா நான் வேணும்னுட்டு 6ல் குருன்னு நினச்சிப்பேன். 6ல் தான் நமக்கு ஜாதகம். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் மைண்ட் ரீடிங், தாட் ரீடிங் பண்ணுறவங்களாக இருந்தால் நான் 6ல் குருன்னு நினச்சது தான் நீங்கள் சொல்ல முடியும், அதான் சொல்லுவீங்க. ஆனால் 7 இருக்குது. இதெல்லாம் நான் செக் பண்ணிவிட்டு தான் இந்த முடிவுகளுக்கெல்லாம் வரேனே தவிர கண்மூடித்தனமாக நான் யோஜனை பார்த்துட்டு அதெல்லாம் அப்படியே பிலீஃப் கிடையாது எனக்கு. எங்கள் தாத்தாக்கு பார்த்துருந்தா கூட கண்மூடித்தனமான முடிவு கிடையாது. எடுத்துக்க நம்ம அனுபவங்கள் பார்த்து எது உண்மை, எது போய், எதில் எல்லாமே ஒரு ஆற்றலுக்கு உட்பட்டு தான். எல்லாமே ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு முழுமையாக இப்படி தான் நடக்கணும்னு எல்லாராலையும் சொல்லிட முடியாது. சொன்னால் அவங்க தெய்வம் ஆகிடுவாங்க. அதனால எல்லாமே நம்மளுடைய கர்மாங்கன்னு ஒன்று இருக்குது, நம்ம செயல்படுற விதம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் பொறுத்து பலன்கள் மாறும். நாடியே என்ன சொல்லியிருந்தாலும் கூட நம்ம செயல்படுறவங்களுக்கு புறங்கள் மாறும். குறிப்பிட்ட வகையால் நாடியில் சொல்ல முடியுது. இந்த யக்ஷினியோட ஆற்றல் பலவிதமானது. நான் ஒரு இடத்துல ஒரு தேவி உபாசகரை இந்த மாதிரி யக்ஷினி உபாசகர் சந்திக்க போனேன். என்னுடைய ஜாதகத்தை மடித்து உள்ளே வச்சுருந்தேன். அவர்கிட்ட நான் எதுவும் கேட்கல. அவர் சொல்கிறார், உன்னுடைய பேக்கெட்டுக்குள்ளே நீ ஜாதகத்தை மடித்து வச்சுருக்க, அதை வச்சு என்னை சோதிக்கிறதுக்காக வந்திருக்க. நான் ஒன்றுமே நீ என்னை பற்றி எதுவுமே சொல்ல வேண்டாம், உன்னுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், நீ சரியானு மட்டும் சொல்லு அப்படின்ட்டு அந்த சொன்னார். எனக்கு அப்படியே இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட விளக்கம் சொன்னார், நீ இது ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்திருக்க, இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, ஆனால் உனக்கு சொல்கிறேன், நான் தேவி உபாசகன். யக்ஷினி பலவிதமாக வழிபடுவாங்க. அவர் தேவியை நான் வழிபடுறேன், நான் வழிபடுற தேவி உன்னை பார்க்க சொல்கிறா, உள்ள ரூமில் காமிக்கிறேன், எல்லாம் முடிஞ்சப்பறம் நீ வெயிட் பண்ண, எல்லோரும் போனப்புறம் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பூ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் இது மாதிரி பார்க்க கேட்க வந்தவங்களாம் போனதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டுட்டு உள்ளே போய் ஒரு ரூமை திறந்து காமிக்கிறாரு. பெரிய ஒரு இதை மகிஷாசுர மர்த்தினி மாதிரி ஒரு இதை வச்சு பிரதிமம் வச்சு அவர் பூஜை பண்ணுறாரு. இவ்வளோ தான் நான் கும்பிடுறேன், ரொம்ப சோதிப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எளிதானது கிடையாது இந்த விஷயங்கள்லாம், நீ ஆராய்ச்சி பண்ணுறேன்ட்டு வர அவ்வளோ எளிது கிடையாது. மார்கால் மார்கேற கூடலேருந்து நான் கொடுத்துருக்கேன், மார்கால் அந்த ரத்தத்தை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வகை. இந்த யக்ஷினிங்கிறது சைவ ஏற்றுக்கிற படையெல்லாம் ஏற்றுக்கிற யக்ஷினிகள் உண்டு, அசைவங்கள் ஏற்றுக்கிறது உண்டு. இது தாந்திரிக முறையில் வழிபாட்டு முறைகள் வேறு.
ஸோ அவர் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரிலாம் இருக்குது, நீ எளிதாக நினைக்கிற, எப்படிலாம் கிடையாது, இது வந்து ரொம்ப இதாக இருக்கும், நீ எங்கே இருந்தாலும் உன்னை பற்றி எல்லாத்தையும் எனக்கு சொல்லிடும், எனக்கு ஆள் வர வேண்டியதே கிடையாது, நீங்கள் வந்துட்டு இதை பற்றி கேட்கணும்னா நான் அங்கேருந்து கண்டுபிடிச்சிடுவேன், அதை எனக்கு அது சொல்லிடும், அதுதான் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ ஆற்றல் இருக்குது. ஆமாம், அந்த ஆற்றல் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து தான் எனக்கு வந்து இதெல்லாம் முடியும். அவரை விளக்கமாக சொன்னார். அவர் சொல்லலைன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. இதாக அவர் வந்து எனக்கு சொல்லுது உங்ககிட்ட இதுதான் வந்து உனக்கு சொல்லுறதுனால தான், இல்லைன்னா அந்த இதெல்லாம் வழிபாடெல்லாம் காமிக்க மாட்டாங்க, அதெல்லாம் சூட்சமானது. ஆமாம், தெய்வங்களையோ உபாசனா தேவிகளையோ யாரும் காமிக்க மாட்டாங்க, காமிக்கக்கூடாது. அவங்க இது உனக்கு அது காமிக்க, ஏன்னா எனக்கு களங்கம் கிடையாது. நான் போனதில் இது தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தை தவிர சிறுமைப்படுத்தணும்னோ இல்லை உயர்வாக அதை வச்சு பண்ணணுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு என்ன தனிப்பட்ட ஆர்வம். இப்போ அதுக்கப்புறமா தான் நான் புத்தகங்கள் எழுதினேன். நான் இருந்தது தேடல, என்ன வாழ்க்கைன்னா என்ன, எதுக்கு பிறக்கிறான் மனுஷன், ஏன் இறப்பு வருது, எதனால் இந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் நம்ம அனுபவங்கள் நமக்கு வருது, இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறது, பிறப்புக்கு அப்புறம் என்ன, அது இந்த மாதிரி தேடல்கள் இருக்கப்போ, இந்த ஒரு தேடல் இருந்தப்போ ஜோதிடத்துக்குள்ளே போகும்போது இப்படியெல்லாம் வந்ததுனால, இந்த தேவாதேவ உபாசனைக்கு போனதுனால இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்ததே தவிர வேறு எண்ணமும் எனக்கு கிடையாது. நான் கற்றுக்கணுன்ற ஆர்வம்லாம் எனக்கு கிடையாது, தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் தான். அதனால அது வழிவிட்டுருக்கு. இவன் இதுக்கு தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சதுனால, நான் போக்கிரி வந்து இதை பொய் எல்லாமே அப்படின்னு அந்த எண்ணத்தில் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்படி கிடையாது, நான் நியூட்ரலாக போனேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக, தெரிஞ்சுக்கிட்டேன், அதை தான் பதிவு பண்ணியிருக்கேன். இது மாதிரி அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அனுபவங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஆரோடம் சொல்கிறவங்க வந்து ரொம்ப பேர் இருக்காங்க, எவ்வளவோ சொல்கிறவங்களாம் இருக்காங்க. எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்டது தானே. அதுவும் அதே தான். இந்த நூல் படிக்கும்போதே எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம்னா, எப்படி இத்தனை பேரை சந்தித்து இவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் வந்து வாங்கி தொகுத்து எழுதுனீங்க. ஏன்னா அது ஒரு சவாலான விஷயம் தானே. யாருக்கு நாடி பழிச்சது அப்படின்னு நமக்கு தெரியாது, அந்த குறிப்பிட்ட நபர் எந்த ஊரில் இருக்கார் அப்படின்னு தெரியாது, அவரை போய் அணுகி அவருடைய அனுபவத்தை பெறுவதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. எவ்வளோ ஒர்க் பண்ணீங்க இதுக்காக? இது வந்து இது என்னுடைய ஊன்னு நினைக்கிறேன். இது ஒரு இதுக்காகவே நான் வேலையை விட்டேன். நான் பார்த்துட்டு இருந்த ஒரு சிறப்பான வேலையை விட்டேன், இந்த ஆராய்ச்சிக்காகவே, இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே. என்னோடய தேடல் உண்மையாக இருந்ததுனால இதுக்காக நான் விட்டுட்டு அதை அர்ப்பணிப்போட தான் செஞ்சேன். முதல்ல என்னுடைய தாத்தா நாடி ஜோதிடர், உறவினர்கள் நாடி ஜோதிடர் ஃபஸ்ட்டு தேடி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நண்பர்களோடது வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த யாவு குழுமங்கள் இருந்தது அப்போது, அதில் வாங்கிக்கிட்டேன். அது போக நானே ஒவ்வொரு நாடி ஜோதிடராக நாடி போனேன். பலருக்கு கடிதங்கள் எழுதினேன், பல பேர் பதில் அனுப்பவே இல்லை, சில பேர்ட்டேருந்து பொதுவான அஞ்சல் அட்டை தான் வந்தது. அதுக்கப்புறம் நானே இறங்கினேன், பல நாடி ஜோதிடர்கள் பார்த்தேன். ஒரே நாடி ஜோதிடத்தில் இப்போ அகத்தியர் நாடின்னு வச்சுக்கோங்க. இப்போ அகத்தியர் நாடி ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல சென்னையில் ஒரு இடத்துல இருக்குன்னா, சென்னையில் போய் அகத்தியர் நாடி பார்க்குறேன். இன்றைக்கி பார்க்குறேன்னு வச்சுங்க, ஒரு மாதம் கழித்து காஞ்சிபுரத்தில் போய் பார்ப்பேன் அகத்தியர் நாடி. இல்லை உதாரணத்துக்கு காஞ்சிபுரம்ன்றேன், அது இல்லை, வேறு ஒரு இடத்துல போய் பார்க்குறேன். ஸோ ரெண்டுக்கும் உள்ள ஒப்புமை என்ன, வேறுமை என்ன, மாதம் மட்டும்தான் வேறுபாடு, ரெண்டும் ஒரே நாடி. இப்போ இந்த ஒரே நாடி நான் பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் பார்த்துருக்கேன், ஒரு மாதம் இடைவெளியில். என்ன பலன்கள் மாறி இருக்குது, என்ன பலன்கள் வந்திருக்கு, ரேகை அதே பேரில் இருக்கா, ரேகை ஒவ்வொரு ரேகைக்கும் பேர் உண்டு. கொடி விசிறி, பூபந்த ரேகை, சக்கர ரேகை, சங்கு ரேகை, கோண ரேகை, இப்படிலாம் ரேகை சொல்கிறாங்க. அதே ரேகை தான் வந்திருக்கா, மாறி வந்திருக்கா, கிரக பலன்கள் அதே தான் வந்திருக்கா, மாறி சொல்லியிருக்காங்களா, பாடல்கள் என்ன மாதிரி இருக்குது, இது ஒரு இது அகத்தியரில் பார்த்துட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுவேன், அடுத்து சுகருக்கு போகிறேன், சுகரில் போய் பார்க்குறேன், அங்கே என்ன வந்திருக்கு எனக்கு. இதுவும் வேறு ஊரில் பார்ப்பேன், இங்கே சென்னைக்குள்ளேயே பார்க்காம சென்னை வைத்தீஸ்வரன் கோயில், திருவானைக்காவல், இப்படி ஒரு உதாரணத்துக்கு இந்த பேரை சொல்கிறேன், அங்கே தான் பார்த்தேன்னு அர்த்தம். நான் நாடி ஜோதிடத்தை இங்கெல்லாம் பார்த்து நான் முதல்ல ஒரு இதுக்கு வந்துட்டு இருக்கா, நிறைய செலவு பண்ணேன். இது பலன்கள் முதல்ல எனக்குள்ள பலன்கள் எனக்கு முதல்ல சரியாக இருக்கா, மாறி இருக்கா, ஒவ்வொன்றுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, இந்த நாடிக்கும் ஒரே அகத்திய நாடியில் இந்த நாடிக்கும் 2 நிலையங்களில் உள்ள வேறுபாடு என்ன, வெவ்வேறு முனிவர்கள் பார்க்குறோம், அகத்தியர் சுகருக்கு என்ன வேறுபாடு, இல்லை அகத்தியர் சிவவாக்கியருக்கு என்ன வேறுபாடு, என்ன சொல்கிறாங்க, எதில் துல்லியமாக இருக்காங்க, அப்படிங்கிறதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு தான் இதை வந்து நான் சொன்னேன். இது ஒரு ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. சிலதில் ஒரே மாதிரி இருந்தது, சிலதில் பேர் மாதிரி இருந்தது. அதுக்கு நாடி ஜோதிடர்கிட்ட கேட்டேன் நான், அப்புறமா அவங்க வந்து சமாளித்தாங்க, இதை இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு. இது மாதிரியான அனுபவங்கள் தான் அதில். இது வந்து உங்களுக்கு அந்த விரல் ரேகை அமைப்பில் தான் எனக்கு நிறைய ஆச்சரியத்தை கொடுத்தது. ஒரு இடத்துல சுடி சக்கர சிகிரி ரேகைன்னு வந்தது, இன்னொரு இடத்துல மணிமகுட வட்ட ரேகைன்னு வந்தது. ஏங்க மாறுபாடு இருக்குது அப்படின்னா, அது அப்படி தான் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரேகையில் வந்திருக்கிறது நாங்கள் படித்து சொன்னோம் சார் அப்படின்ட்டாங்க. அதுதான் கொஞ்சம் எனக்கு ஒரு இதாக இருக்குது. ஒரே ரேகையில் ஒரே பேர் தானே வரணும், இந்த நடினத்தை நான் பார்த்தேன்னா அதுலேயும் அதே தானே வரணும், அது ஏன் மாறி இருக்குது அப்படின்னு. அது ஒன்று எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருந்தது. மற்றதெல்லாம் பலன்கள்லாம் பாடல்கள் தான் வேறு வேறையாக இருக்குமே தவிர பலன்கள் கிட்டத்தட்ட ஒன்றே தான் இருந்தது. இதெல்லாம் இதுவே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். வேறு வேறு முனிவர்கள் எழுதுனதுலேயும் கூட சிமிலாரிட்டிஸ் இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வித்தியாசமான ஒரு விஷயம். இன்னொன்று ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். அதாவது இப்போது நீங்கள் இது ட்ராவல் பண்ணது பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே தானா? தமிழ்நாட்டுக்கு வெளியே நாடி ஜோதிடம் இல்லை, நான் போகலை. தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நான் பார்த்தேன். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பல இடங்களில் உள்ள
நாடி ஜோதிட நிலையங்களை போய் தான் நான் ஒரு ஆய்வாளனாக போனேனே தவிர வேறு மாநிலம் கடந்து நான் போனதில்லை. பட் அங்கேயும் நாடி ஜோதிடம் கண்டிப்பாக இருக்குது, இப்பவும் இருக்குது. ஓஹோ. பல நாடுகளில் பல மொழிகளில் இருக்குது. ம்ஹும். நாசிக் பக்கத்துல எல்லாம் இருக்குது. அங்கே வந்து இப்போ நம்மள்ட்ட ஓலைச்சுவடியில் பார்க்குற மாதிரி அங்கே தகடுகள்லேயே பார்த்துருக்காங்க. செப்பு தகடுகள், பட்டயங்கள்னு சொல்லுவோம்ல, இந்த பட்டயங்களில் வந்து எழுத வைக்கப்பட்டிருக்கேன். அங்கே போனோம்னா அங்கே தூய்மையாக போகணும், ரொம்ப குளிச்சு கழிச்சிட்டு சுத்தமாக போகணும். அந்த இடத்துங்களுக்கெல்லாம் போயிட்டு ஒரு நூல் மாதிரி ஒன்று இருக்கும், நம்ம அதை எடுத்து அந்த பட்டயங்கள் வரிசையாக அடுக்கி விட்டுருக்கோம், அதில் போகணும். அதில் உள்ளவர் அதை எடுத்து படித்து நமக்கான பலன் சொல்லுவார். நம்மளும் அதை படிக்க முடியுமா அதில் உள்ள, அதுக்கு தான் நம்ம தூய்மையாக போகணும். நம்ம மொழியிலே நமக்கு விடை வரும்னு போட்டிருக்காங்க அதில். ஓ. நம்ம மொழியிலே, நம்ம தமிழ் மொழினா தமிழில் நமக்கு வரும், படிக்க தெரிஞ்சோம்னா தமிழ் படிக்க தெரிஞ்சவங்கன்னா அதை படிக்க முடியும் அப்படின்னு. இது எனக்கு ஆச்சரியம் வந்தாலும் அனுபவம் இல்லை எனக்கு, நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான். அது வயசான ஒரு 100க்கு மேலே வயசில் ஒருத்தர் பார்த்தாரு. இப்போ அது செயல்படுதா என்னங்கிறதே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. சமீபத்தில் இந்த கோவிட் வந்ததுக்கப்புறமே எல்லாமே உருக்கழிஞ்சு போச்சு பல விஷயங்கள், அதில் போனதா அதுவும் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது இந்த ஓலைச்சுவடிகள் பொறுத்த வரைக்கும் நாடி ஜோதிடம்லாம் அதில் தானே எழுதுகிறாங்க. ஓலைச்சுவடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓலைச்சுவடிகள் தான். எனக்கு ஒரு டவுட் வந்தது இது படிக்கும்போது. பொதுவாகவே அந்த லாங்குவேஜை வச்சு அது எந்த காலத்தை சேர்ந்ததுங்கிறத நம்மளால் கணிச்சிட முடியும். உதாரணமாக சங்க இலக்கியத்தை பார்த்தோன்னா அதனுடைய நடை ஒரு மாதிரி இருக்கும். ஆழ்வார் பாசுரங்கள்னால் அது ஒரு நடையாக இருக்கும். கம்பராமாயணத்தில் வேறு மாதிரி இருக்கும். பாரதியார் பாட்டுன்னா டிஃப்ரென்ஸ் காலத்தை வந்து அந்த மொழியை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இந்த நாடி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லாங்குவேஜை வச்சு அது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு ஏதாவது ஊகிக்க முடியுமா? கண்டிப்பாக. இப்போ நான் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணப்போ, இப்போ சங்க காலத்தில் உள்ள பாடல் வகைகள் வேறு, ஆசிரியப்பா, வெண்பா, இந்த மாதிரியான பாடல்கள் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருந்தது. இதில் இருக்கிறது எல்லாமே வெண்பா, அந்தாதி வகையில் தான் இருக்குது பாடல்கள். இப்போ நான் நந்தி அப்படின்னு முடிஞ்சதுன்னா திருப்பி நந்தியிலே ஸ்டார்ட் ஆகும். சிரிச்சான் அப்படின்னா அந்த சிரிப்பான் அப்படின்ற மணியிலே வாழ்க்கை அமை அப்படி தொடர்ந்து வரும். இந்த அந்தாதினா அந்த மாதிரி. ஆமாம். எந்த இது முடியுதோ அதிலே திருப்பி ஆரம்பிக்கும் அந்த இதில். ஸோ அந்த வார்த்தையில் ஆரம்பிக்கிற மாதிரி தான். இது வந்து எப்படி வந்ததுன்னா 13ஆம் நூற்றாண்டில் அற்புத திருவந்தாதின்னு காரைக்கால் அம்மையார் பண்ணாங்க. ஸோ 13ஆம், அதாவது 13th செஞ்சுரியில் தான் முதல் அந்தாதியே வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கிற நாடி ஜோதிட பாடல்கள் வந்து 13ஆவது நூற்றாண்டுக்கு பின்னாடி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை வந்து. அதுக்கப்புறம் தான் வந்தோம். இப்போ நாடி ஜோதிடர்கள்கிட்ட இது போய் கேட்டால் இது வந்து முனிவர்கள் இயற்றினது தான் சொல்கிறாங்க. முனிவர்களும் ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி வந்து. ஸோ எப்படி இந்த மொழி மாறுபாடு இப்படி பண்ண முடியும்? அவங்க முனிவர்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள், அவங்களால வந்து இந்த மொழி இந்த காலகட்டத்தில் இதுதான் பயன்பாட்டு இருக்குன்னு தெரிஞ்சு எழுதியிருப்பாங்க அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இரண்டாவது சில பேர் சொல்கிறாங்க, சார் அந்த மாதிரி ஓலைகளில் அந்த மொழிகளில் தான் இருந்திருக்கும், காலமாற்றத்துக்கு ஏற்ப நாங்கள் படி எடுத்து வச்சுப்போம், ஏன்னா அந்த ஓலைகள்லாம் அழிஞ்சு போயிடும். ஆமாம். ஸோ காலமாற்றத்துக்கு ஏற்ற படி எடுக்கும்போது அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன மொழிகள் பயன்பாட்டில் இருக்கோ அதில் நாங்கள் எழுதுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஏற்றுக்கிறதா மறுக்கிறதாங்கிறது கொஞ்சம் இதுதான். ஆனால் ஏன்னா மொழி பலவிதமாக வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. இப்போ இருக்கிற தமிழ் மொழி எழுத்து வந்து அந்த காலத்தில் இல்லை, பலவிதமாக மாறி தான் இப்போ நம்ம இந்த எழுத்து முறை வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி இது இருக்கலாம், அல்லது பிற்காலத்தில் வந்தவங்க வந்து இதை அப்படி சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரைட், இப்படியும் சொல்லலாம். குறிப்பாக இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி வந்தது. இப்போ மற்ற நாடுகளில் இந்த மாதிரியான நாடி ஜோதிடம் இருக்குது. நாடி ஜோதிடம் நம்ம ஓலைச்சுவடி வச்சு பார்க்குறோம். வெளிநாடுகளில் ஓலைச்சுவடி எல்லாம் கிடையாது, அங்கே அதுவான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் அங்கேயும் பலவிதமான ஜோதிட முறைகள், ஆர்வட முறைகள் அங்கேயும் இருந்திருக்கு. இப்போ சைனாவில் வந்து ஐச்சிங் அப்படின்னு சொல்கிற ஒரு கிட்டத்தட்ட இதே மாதிரியான புத்தகம் அப்படிங்கிற, வாழ்க்கை புத்தகம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பார்க்க போனோன்னா அவருக்கு அந்த புத்தகத்திலேருந்து புரட்டி பலன் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் கப்பாலா முறைன்னு இருக்குது, எகிப்தில் இருந்திருக்கு, ரோமில் இருந்திருக்கு, பல கிரேக்க நாடுகள், இந்த மாதிரி பல நாடுகளில் பல வகையான கிட்டத்தட்ட இதை மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கை பலாபலங்களை சொல்கிற முறைகள் இருந்திருக்கு. பட் நம்ம மாதிரி ஓலைச்சுவடி முறையாக கிடையாது. இங்கே மட்டும்தான் அந்த மாதிரியான முறை பயன்பாட்டில் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ஆகவே ஒரு நாடி ஜோதிடம் பற்றி ஓரளவு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சில நுட்பமான கேள்விகளும் இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.